உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் இன்று வரை தொகுதி மக்களுக்கு ஆற்றிய பணிகள் மற்றும் இந்தியா முழுமைக்கும் ஆற்றிய பணிகள் என தனித்தனியாக தொகுக்கப்பட்ட புத்தக வெளியீட்டு விழா விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது. கட்சியின் நிர்வாகி நீலம் கனியமுதன் ஏற்பாட்டில் தொகுக்கப்பட்ட புத்தகத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளருமான வன்னியரசு வெளியிட மேலிட பொறுப்பாளர் தலையாரி பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு, மேலிட பொறுப்பாளர் குணவழகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு, வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புவனகிரி பேரூராட்சி, புவனகிரி வடக்கு ஒன்றியம், மைய ஒன்றியம் ஆகிய 3 பகுதிகளின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுவராயன்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொளி, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் சு பாவனன், பாவலன் மற்றும் வாக செல்லப்பன், சுதாகர், முல்லை மாறன், செந்தில், செல்வம், சர்தார்கான், தில்லை, சிவகுமார், காளிமுத்து, யாழ் செங்குட்டுவன், தடாக கதிரவன், செல்லக்குமார், ஜெகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத நல்லிணக்க ரமலான் இப்தார் நிகழ்ச்சி கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கமலநாதன், அந்தியூர் ஈஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் அக்பர் அலி, சிஎஸ்ஐ ரோடு திருப்பூர் திருமண்டல கௌரவ செயலாளர் அருள் தெரு ஜேக்கப் லிவிங்ஸ்டன் மற்றும் ஃபைசுல் அகமது, விஜயபாலன், கொடுமுடி பழனிசாமி, ஆல்ட்ரின், வழக்கறிஞர் சுரேஷ், பால்ராஜ், ஆனந்த், எலைட் குப்புசாமி, சித்திக், ரஞ்சித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி.என். அண்ணாதுரை அறிமுக கூட்டம் திருவண்ணாமலையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதி சேத்தியாத்தோப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புவனகிரி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் சு பாவனன், பாவலன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர்கள் வெங்கடேசன், இளவழகன், நகர செயலாளர் மாயக்கிருணன், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பழனிவேல் மற்றும் தமிழ்மணி, செல்வம், பாக்கியராஜ், ராஜ்குமார், சுரேஷ்குமார், தமிழ் மரவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளருமான சிந்தனை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி, நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் சூகா விடுதலை செழியன், கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் அரியலூர் கிழக்கு மாவட்ட
செயலாளர் கதிர்வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,